ஸ்பெஷல் மீட்டிங் நடந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக அவங்க தீபிகா அப்படிங்கிறவங்க ஸ்பீக்கராக வந்தாங்க. அவங்க வந்து நம்மளுடைய வேர்டு வெக்காபுலரி மூலமாக நம்ம வந்து எப்படி பிரெயினை டச் பண்ணணும், மற்றவங்க எப்படி கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ கூட இன்றைக்கும் இந்த வாரம் நல்ல பிஸ்னஸ் நம்மளுக்கு நடந்தது. இந்த வாரம் பிஸ்னஸ் வேல்யூ 6,50,000 rupees. அண்ட் அதோடைய குரூப்லேருந்து எல்லோரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நமக்கான க்ரோத் அங்கே ஏதாவது இருக்கா? உண்மையாகவே எஜுகேஷனல் சிஸ்டம்லயோ இல்லை நீங்க கத்துக்கிறதுல இருந்தோ ஏதாவது எடுத்துட்டு உங்களுக்கான இண்டிவிஜுவாலிட்டி கிரியேட் பண்றீங்களா அப்படின்னா இட் இஸ் அ கொஸ்டின் மார்க். இங்க நம்ம பிசினஸ்ல பண்ணக்கூடிய இன்னும் சில தவறுகள் என்ன அப்படின்னா வேர்ட்ஸ், தாட், ஆக்ஷன். இந்த பாயிண்ட் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம், பேசியிருக்கோம், நம்மளே நிறைய பேருக்கு அட்வைஸ் கூட பண்ணிப்போம். பட் ஆர் வி ஆக்சுவலி டூயிங் இட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அகவினோட ஒரு பழக்கம் இருக்குது, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. எதா இருந்தாலும் ஓப்பனாக டு த பாயிண்ட் வி டாக். ஸோ அந்த மாதிரி நான் பார்த்த விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ண விஷயங்கள் நான் சொல்கிறேன். இட் இஸ் நாட் பர்சனலி பாயிண்டிங் அவுட் எனிவன். காலையில் 1 minute ப்ரெசன்டேஷன் நடந்துச்சு. அப்போ வந்து ஐ திங்க் சார் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நினைக்கிறேன். அப்போ இருந்து வந்து வி ஸ்டார்டட் அந்த ரோல் கால்ல இருந்து. ஸோ அது எவ்வளோ பேர் நம்ம பண்ணுறோம். இதே தப்பு நம்ம பிஸ்னஸ்லேயும் பண்ணுறது உண்டு. இப்போ இங்கே நம்ம பிஸ்னஸ் 1 minute ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்ருக்கோம். இது எவ்ரி டைம் இங்கே நீங்கள் நடக்கும் போதெல்லாம் கொடுப்பீங்க. எவ்ரி டைம் இருக்கிற பர்சனே இருக்கிறாங்க அப்படின்னா கூட ஆர் யூ மேக்கிங் இட் 100%? ஆர் யூ மேக்கிங் இட் உங்களோட மனசுக்கு தெரியுது? ஆர் யூ கிவிங் யுவர் ஃபுல்லஸ்ட்? புதுசாக ஒரு பர்சன் வந்து உட்கார்ந்தா என்ன விஷயம் கொடுக்கணுமோ அதே விஷயம் ஏற்கனவே இருக்கிற நம்ம நீங்கள் கொடுக்குறதாக இருந்தால் மட்டும்தான் புதுசாக ஒரு பர்சன் வரும்போது உங்களை அறியாமலே அது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் வரும். அன்லெஸ் அண்ட் அன்டில் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா புதுசாக ஏதாவது வராங்க, யாராவது பேசுறீங்க அப்படின்னா கூட யுவர் வேர்ட்ஸ் வில் பிகம் லிமிட்டட். நம்ம ஜென்ரலாகவே சைக்காலஜிக்கலி லிமிட்டிங் பிலீஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சின்னதுலேருந்து வளர்ந்து வரும்போது இஃப் யூ ஆர் இன் டு மிடில் கிளாஸ் ஆர் ஈவன் ஒரு பிஸ்னஸ் ஃபார்ம்லேருந்து நம்ம வரோம் அப்படின்னா கூட அவங்க பார்த்து என்ன பிஸ்னஸ் சொல்லி கொடுத்துருக்காங்களோ, அவங்க லைஃப்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த விஷயங்கள் தான் நம்ம ஸ்ட்ராங்காக நம்புவோம். கரெக்டாக ரைட் ஃப்ரம் எவ்ரி திங். நம்ம ரிலீஜியன், நம்ம பிஹேவியர்ஸ், நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ்லேருந்து நமக்கு என்ன சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோ அதுதான் கரெக்ட். கரெக்டுங்களா? இதே தான் பிஸ்னஸ்லேயே நம்ம பண்ணுறோம். நம்ம பிஸ்னஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, இன்னொரு பிஸ்னஸ் பர்சனை பார்க்குறோம். அந்த நேரத்தில் இது வரைக்கும் நீங்கள் கவனிக்கலைன்னா இனிமே ஒரு வாட்டி கூட கவனிச்சு பாருங்க. அந்த பர்சன் அவங்க பிஸ்னஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது 100% உங்களை அவங்க கிட்ட கொடுத்து கேட்குறீங்களா? உங்க கார் அவங்க கிட்ட இருக்கான்னு பாருங்க, உங்க மனசு அவங்க கிட்ட இருக்கான்னு பாருங்க, உங்க தாட்ஸ் அவங்க கிட்ட இருக்கான்னு பாருங்க. ஆர் வி ஆக்சுவலி டூயிங் இட்? நீங்க எப்போ உங்களை ஃபுல்லா ஒருத்தவங்க சொல்றது குட் லிசனரா இருக்கீங்களோ அப்ப உங்களோட பிசினஸும் ஒருத்தவங்க கேட்பாங்க. அதுக்கான ஸ்பேஸ் இன்னும் அதிகமா கிரியேட் ஆகும். நாம என்ன பண்றோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். இட் இஸ் நாட் ஒரு பிலாசபி, பட் திஸ் இஸ் ஹவ் யுவர் பிரெயின் ஒர்க்ஸ். சைக்கலாஜிக்கலி சப்கான்ஷியஸா ஒரு விஷயம் இப்படிதான் நடக்கும். நார்மலி உங்களோட ஃபர்ம்ஸ் கூட நீங்க ஆல்ரெடி பார்த்துருக்கலாம். இன்னைக்கு காலையிலயும் நான் பார்த்த ஒரு விஷயம், ஒரு பிஸ்னஸ் ஒருத்தங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த டைமுக்கு இஃப் யூ ஆர் கெட்டிங் இன்ட்ரெஸ்ட், அந்த பிஸ்னஸை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா we have ஒரு டைம் இல்லையா அது டிஸ்கஸ் பண்ண. அப்போ அடுத்த பர்சன் அது டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம தாட்ஸ் எப்படி போகுதுன்னு தான் சொல்கிறேன். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் யூர் பிஹேவியர், ஐம் நாட் பிளேமிங் யூ, ராதர் எப்படி நம்ம பிரெயின் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அப்போது அந்த இடத்துல when our mind gets stuck, அடுத்த பிஸ்னஸ் என்ன நம்ம கேட்க கூட ரெடி ஆகிடுது, நமக்கே தெரியாது. தட் இஸ் வாட் we are doing. நம்ம லைஃப்லையும் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா we are not what we think, we are not what others think, but we are what we think others think. அப்படின்னா நாம ஆக்சுவலி நாம என்னவா வாழ்ந்துட்டு இருக்கோமோ, என்னவா நாம நினைச்சிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி ஒரு பர்சனா வாழ்றது கிடையாது. ரெண்டாவது விஷயம், நாம மற்றவங்களுக்காக வாழ்றோம் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா, அந்த மற்றவங்க எல்லாம் ஒன்று நினைச்சிருப்பாங்க நம்மளை பத்தி, அது என்னன்னு கூட சத்தியமா நமக்கு தெரியாது. சில பேருக்கு நம்மளை பத்தி கவனிக்க கூட நேரமே கிடையாது. ஆனால் நாமளே என்ன நினைச்சுக்கோனா அவங்கெல்லாம் நம்மளை பார்த்து தான் பேசிருக்காங்க, நமக்கு இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க, இப்படி சொல்லிட்டு we are just moving. அந்த வாழ்க்கை ஆக்சுவலி நம்ம வாழல. என்ன வாழ்ந்துட்டு இருக்கோம்னா, ஒரு தேர்ட் பர்சன் இருக்காங்கன்னா அவன் என்னை பத்தி இதுதான் நினைக்கிறான் அப்படின்னு நான் என்ன நம்புறேனோ அதை தான் நான் லீவ் பண்றேன். சரிங்களா? இதே விஷயம் தான் பிசினஸ்ல நடக்குது. உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி, உங்களோட பிசினஸோ, உங்க ரிலேஷன்ஷிப்போ, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப், இது எதுவுமே வேற கிடையாது. 500 எவ்வளவு மார்க் போடுவோம் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களோட சென்சஸ் நீங்க எவ்வளவு யூஸ் பண்றீங்க. சென்சஸ் இஸ் யுவர் 5 சென்சஸ்: ஹியரிங்,
கிடைக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு உடம்பு கிடைக்கும், சென்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. உண்மையாகவே அந்த தாட் ப்ராசஸ்ல யாரு போறாங்களோ அவங்களுக்கு சக்சஸ் டெஃபினெட்லி வில் பி ஹேப்பனிங். ஸோ சாரி கொஞ்சம் மொபைல்ஸ் மட்டும் இதில் கொடுக்கலாமா, சைலண்ட் போடுங்க. ஸோ இந்த சென்சஸ் இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் படிச்சிருக்கோம். நீங்க இது பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். ஐடின்னு ஒரு தோசை பேட்டர் இப்ப இருக்குல்ல, ஐடி அந்த தோசை இட்லி தோசை மாவு அதுக்கப்புறம் வடக்கு அவங்க கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலி அவங்களோட ஐடியாலஜி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஃபர்ம் ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்களோட ஸ்ட்ரீட்ல யாரோ ஒருத்தங்க ஒரு டைம்ல நம்ம ஊர் ஃபுல்லா வீதியா வந்து மாவாட்டி கவர்ல போட்டு வித்துட்டு இருந்தாங்க. எஸ், அதே மாதிரி அவங்க ஊர்லயும் கிராமத்துல ஏதோ ஒரு ஸ்ட்ரீட்ல யாரோ ஒருத்தங்க பண்ணதை பார்த்து அந்த ரப்பர் பேண்ட் பிடிச்சும் போது அந்த கவர் சரியில்லை, சைக்கிள் எடுத்துட்டு போய் கீழே விழுந்து மாவை வேஸ்ட் போட்டு இதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சதோட விஷயம் தான் அந்த ஐடி கார்டுக்கு ஒரு பேக் பண்ண நல்லா இருக்கும், ஒரு பிராண்ட் நேம் கொடுத்தா நல்லா இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணணும்னு very few yearsல they made 100 crores. If somebody can do something, why can't we? ஒண்ணுமே தெரியாத பிசினஸ் பத்தின ஐடியாவே இல்லாத ஒரு சின்ன பையன், மக்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது, அது சரியா போய் சேரல, அதை நான் என்ன பண்ணா அவங்களுக்கு சரியா போய் சேரும் அப்படின்ற அந்த ஒரு சின்ன தாட், if it could make 100 crores to him in years, in couple of years or so, why can't we do it? நமக்கு அதை விட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், நமக்கு சொல்லிக் கொடுக்க நிறைய பேர் இருக்கலாம், இந்த மாதிரியான ஒரு ஃபர்ம்ல இருக்கோம், கத்துக்க நிறைய இருக்கு. லைஃப் இஸ் ஆல் அபவுட் நெட்வொர்க்கிங். எவ்ரிபடி இஸ் a network. இந்த தாட் எப்போ வருதோ அப்போ you will be definitely successful. Every person you come across is a business. One feet business னு சொல்லுவாங்க. உங்களுக்கு one feetக்கு யாரெல்லாம் இருக்காங்களோ everybody is a business. இந்த தாட் உங்களுக்கு எப்போ வருதோ you will start making it. You should be very strong in what you are projecting. இங்கே 100 அந்த பிசினஸ் பிரசன்டேஷன் கூட மேபி நம்ம எல்லாம் பழகின நண்பர்கள் அப்படின்றதுனால நம்ம பிரசன்டேஷன் இந்த ஸ்டைல இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. பிசினஸ் பிரசன்டேஷனுக்கான ஆக்ஷன் ஸ்டைல் விட உங்களோட பெஸ்ட் இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியும். கரெக்டா? ஸோ we will do that. அந்த விஷயத்துக்கு நகரணும், அந்த விஷயத்துக்கு எப்போ வரமோ அப்போ திங்ஸ் will definitely happen. ரிலேஷன்ஷிப்குள்ள போகிற போது வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ணி ஆகணும். சரி, டெஃபினெட்லி வில் ஹேவ் டு பேலன்ஸ். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியும். இதான் ஒன்று. எப்படின்னா இப்போ லைக் ஃபேமிலி இஸ் டிஃப்ரெண்ட், பிஸ்னஸ் இஸ் டிஃப்ரெண்ட்னு சொல்கிறோம்ல. பிஸ்னஸில் நம்ம வீட்டில் இருக்கவங்க ஏதாவது சொன்னால் ஏன் பிஸ்னஸ் தலையிடாது, பிஸ்னஸ் வேறு ஃபேமிலி உனக்கு என்ன தெரியும், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டெல் திஸ் இல்லை. அதே விஷயம் நாம் வீட்டுக்குள்ளே போகும்போது பிஸ்னஸ் வேறு ஃபேமிலி வேறு. இப்போ நான் என் ஃபேமிலிக்குள்ளே இருக்கேன், என் ஃபேமிலி பார்க்கணும் தான் ஏன் வரணும், ரைட்? ஸோ இந்த விஷயங்கள் உணரணும். மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, இது உங்க பசங்களுக்கோ இல்லை வைஃபுக்கோ இல்லை உங்களோட பேரண்ட்ஸ்க்கோ அந்த மாதிரி யூஆர் நாட் ஸ்பெண்டிங் வித் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டைம். நீங்கள் போக 2 hours இருங்க வீட்டில், 5 hours இருங்க, ஹோல் டே இட் டசன்ட் மேட்டர். ஒரு 5 minutes or 10 minutes when you're talking to the person, உங்களோட முழு மனசரப்பில் உட்காந்தோ இல்லை பேசுகிற வார்த்தைகளை if you're giving 100%, definitely it will happen. அந்த பிரச்சனைகள் அங்கே வரவே வராது. ஃபேமிலிக்கான டைம் வி ஹேவ் டு கிவ். தேவையில்லாம இந்த வெளியே யார்கிட்டயாவது காட்ட முடியாத வந்து வீட்டில் தானே காட்டணும். ஏன்னா அவங்க சொன்னா கேட்டுக்குவாங்க, புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு ஒரு தைரியம் கூட சொல்லலாம். அங்கே சில நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, வயிறு கட்டும்போது நம்ம கோவமே வராது, கொஞ்சம் நடிப்போம்ல. ஸோ அந்த விஷயங்கள் நிறைய நேரத்தில் நம்ம ஃபாலோ பண்ணலாம். See, what we are doing at home we will not do to others. Ma'am, Alpha ma'am, any training? நான் பிரவீன் சார்ட்ட மட்டும் 2 programs லைஃப்க்கு எதெல்லாம் வேணுமோ எல்லாமே நான் சொல்றேன். இஃப் இட் இஸ் பர்சனல், எஸ், நம்ம லைஃப் வந்து ஒரு 8 சர்க்கிள்ஸ்ல டிவைட் பண்ணுவோம். ஸோ அந்த 8 வீல்ஸ் ஆஃப் லைஃப்மே ஃபோக்கஸ் ஆகும். இண்டிவிஜுவல் பர்சன்லேருந்து ஃபேமிலி ரிலேஷன், பேரண்டிங், அந்த கான்சியஸ்னஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி வரைக்கும் எல்லாமே. வென் கம்ஸ் டு கார்ப்பரேட் நம்ம பிஸ்னஸ் அப்படின்னு இருக்கும்போது பேஸ்ட் ஆன் உங்கள் நீட்ஸ் எதுவோ அந்த மாதிரி இருக்கும் சார். சில கம்பெனிஸில் தே ஆஸ்க் ஃபார் ஒரு க்ரைட்டீரியா மட்டும், இந்த சிஇஓ, ஹெச்ஆர் இவங்களுக்கு மட்டும். சில இடங்கள்ல அவங்க கேட்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம பேஸ்லேருந்து ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் சொல்லுவாங்க. அந்த கண்டிப்புங்கிறத வந்து நிச்சயங்கிற வார்த்தையை கூட மாற்றலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டெக்னிக்கலாக அவங்க வந்து எடுத்து கொடுப்பாங்க. பிடிக்கிறது செகண்டரி. நான் ஒரு டைம் ஷெடியூல் 7:30 வச்சுருந்தா ஐ வாண்ட் டு கோ 7:30. அது டைம் எல்லாம் இருக்குது, ஐ நோ வெரி வெல்.
பட் அந்த ஆட்டிடியூடு வந்துட்டே இருந்தால் திருப்பி அந்த ஆட்டிடியூட் ரைஸ் ஆகும். 7:35 ஆகும், 7:40 ஆகும். அதனால நார்மலி ஈவன் நான் வந்து அந்த டைம் ஷெட்யூல் பங்க்சுவாலிட்டிக்காக ஐ லெஃப்ட் ஒரு 7:29 கடந்து போயிடும். என்ன தெரியுமா, அடுத்த டைம் ரிப்பீட் ஆகக்கூடாது இல்லை, அதுக்காக தான் அந்த இதில் ஐ எம் லிட்டில் பாலிசி மேட்டரில் ஐ எம் லிட்டில் என்ன நானே ஃபாஸ்ட் ஆகிடும். என்ன தெரியுமா, இதுக்கு 7:30 ஒரு நிமிஷம் முன்னாடியே கிளம்ப பண்ணலாம். சரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம இருக்கிறதுனாலும் பிரச்சனை கிடையாது, அடுத்த நாள் கரெக்டாக கிடைக்கணும். பியூட்டிஃபுல். ஒரு சஜஷன் மட்டும் ஆட் பண்ணுறேன் சார். ஓகே, நம்ம அந்த 8 சைக்கிள்ஸ் அப்படி சொல்லும்போது அதில் ஒரு விஷயம் ஹெல்த்துக்கு ஒன்று இருக்கு. ஓகே, நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் வந்து இந்த நம்மளோட சில பிரின்சிபல்ஸ். ஸோ அந்த பிரின்சிபல்ஸ் இருக்குல்ல சார், நம்மளோட பிலீஃப் சிஸ்டம், நம்மளோட பிரின்சிபல்ஸ், நமக்கான அந்த ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அது எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஓடும்போது நிறைய பேர் இந்த மாதிரி சார் மாதிரி ஹெல்த் காம்ப்ரமைஸ் பண்ணுறது உண்டு. ஃபார் த ஒர்க் வி ஆர் காம்ப்ரமைசிங் ஹெல்த். நாம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோன்றதை பொறுத்து தான் திங்ஸ் வில் ஹேப்பன். அப்போ நீங்க ஆல்ரெடி நீங்க சொன்னீங்க நம்ம வரும்போது லைக் யூ வில் கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங் அந்த மாதிரி எல்லாம். அப்போ எனக்கு தெரிஞ்சு உங்க ஸ்கெட்யூல் நீங்க கரெக்டா தான் போறீங்க. அதுக்கான ஸ்பேஸ் ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டென்ஷன் வராது இல்லை? well I should answer the public. அதனால தான் I am taking that job. Make it earlier. Yes. So that உங்களுக்கும் பிரச்சனை இருக்காது, உங்க வைஃபுக்கு டென்ஷன் இருக்காது. You will be very happy and that happiness will be in the business and it will flourish like it. நமக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கு, இருந்தாலும் வேற வழி. அதே மாதிரி கஸ்டமர் நான் 2 மீட்டிங் வரல அப்படின்னு ஆக்சுவலி 2 நாள் நான் ஃபோன் எடுக்கல. யூஎஸ் ஓரிட்டு உண்மையிலே அவருக்கு ஏதோ ஆக்சுவலி ஐ ஹேட் ஹெல்த் ப்ராப்ளம். நான் ரெக்கார்ட் ஆல்மோஸ்ட் 90% வந்துட்டேன். ஸோ அப்போ நேராக வீட்டுக்கு வந்தார். ஸோ வந்து பேசிகிட்டு இருந்தார், எப்படி இருக்குது ஹெல்த்து, ஏன் என்ன ப்ராப்ளம், மீட்டிங் வர முடியலையே என்ன அப்படின்ட்டு. அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் கேட்டார். அது ரொம்ப சிறப்பான மீட்டிங். ஆக்சுவலி ஒரு ஸ்பீக்கர்னு சொல்கிறது நம்மளுடைய லைஃப் ஓரியன்டேஷன் எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயங்கள். நிச்சயமாக உங்களை கட்டாயமாக நேராக மீட் பண்ணுறோம், வந்து கட்டாயமாக பண்ணுறோம். அண்ட் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ண நம்ம ரேமண்ட் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. வந்து ஒரு ஸ்பீக்கர் மீட்டிங்கை ஒன்று சொன்ன உடனே நம்ம அடுத்த செகண்ட்லேயே நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நம்ம மெம்பர்ஸ்க்கு. இன்றைக்கி வராதவங்க ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ ஓகே, எனிவே தேங்க்யூ. அண்ட் ஏர்லி பாரி கிட்ட கொடுத்த நம்ம வாசு சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. விஸ்வநாத் சார் ரொம்ப தேங்க்யூ. சரவணன் பார்க்கும்போது வாசனை ஞாபகம் ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ஃபோட்டோகிராஃபருக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் எவ்ரி ஒன் உங்களோட பங்க்சுவாலிட்டி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ. ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். சரி ஓகே, தேங்க்யூ. வணக்கம், நான் தீபிகா ஃப்ரம் அகமின் இன்டர்நேஷனல். இன்னைக்கு இங்கே ஆரம்பிக்காக ஒரு ப்ரோக்ராம்க்கு வந்திருக்கேன். அண்ட் ஹியர் எல்லா பிஸ்னஸ் பீப்புள் கூட நாங்கள் பிஸ்னஸ் இன்னும் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக டெவலப் பண்ணுறது, எந்த இடத்துல லேக் ஆகும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பேசியிருக்கோம். ஸோ ஜென்ரலாகவே நம்ம லைஃப்பில் வந்து பார்த்தோன்னா பிஸ்னஸ் அப்படின்னு எடுக்கும்போது பர்சனல் லைஃப்லையும் ஃபேமிலி லைஃப்பில் ரிலேஷன்ஷிப்ஸில் கொஞ்சம் லேக் ஆகும். ஸோ அந்த விஷயங்களை எப்படி கரெக்ட் பண்ணுறது, எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஈக்குவலி, அந்த ஒரு இடத்துல கரெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம தாட்ஸ், நம்ம வார்த்தைகள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம லைஃப்பில். அது பர்சனல் லைஃபாக இருந்தாலும் பிஸ்னஸ் லைஃபாக இருந்தாலும் சரி, நம்ம வார்த்தை தான் நம்ம உலகத்தை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். எப்போ நீங்கள் உங்கள் பிரெயின் கிட்ட ஐ எம் ரெடி அப்படின்னு சொல்கிறீங்களோ உங்கள் பிரெயின் அதுக்கு ரெடி ஆகும். சப்கான்ஷியஸ்லி இது அப்படி தான் ஒர்க் பண்ணும். வென் யுவர் பிரெயின் இஸ் ரெடி யுவர் பிஸ்னஸ் வில் ஆல்சோ பி ரெடி. ஸோ இந்த விஷயங்கள் எப்படி நடக்கும் அப்படின்றத நம்ம ஷேர் பண்ணிட்டோம். இன்மோ இன்டர்நேஷ்னலில் பொறுத்த வரைக்கும் இதில் NLP தான் நம்ம மெயினாக ஆஃபர் பண்ணுறோம், நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் சொல்லக்கூடியது நம்ம நரம்பியல் சார்ந்து, நம்ம மொழியியல் சார்ந்து, நம்ம பிரெயினை எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்ற விஷயம். நம்ம லைஃப்பில் எல்லா ஏரியாஸ்லையுமே நம்ம அடுத்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நகர்றதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம அகமின்மோ இன்டர்நேஷ்னல் 6 கண்ட்ரீஸில் இருக்குது இப்போ வரைக்கும். ஹோம் ஹப் வந்து தமிழ்நாடு தான். ஃபவுண்டர் இஸ் அட்வொகேட் GM ரவி.
ஸோ இதன் மூலமாக லைஃப்பில் எல்லா ஏரியாஸ்லையும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். நம்ம தொன்மையான காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கோ அது எல்லாமே நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள், நம்ம கனவு என்னவா இருக்கோ அது எனி எக்ஸ்ட்ரீம் எனி கோல் அது ரீச் பண்ணுறதுக்கு டெஃபினெட்லி இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆர்டிஎம் எஸ்பெஷலி ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இதன் மூலமாக நிறைய லைஃப் டச் பண்ண சான்ஸ் கொடுத்ததுக்காக ஸ்பெஷல் தேங்க்யூ சார்.